ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால வருண் கார்த்திக் கடந்த வாரம் செம்மையாக பாடியிருந்தார். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக கொடுத்தாரு. கடந்த வாரம் சரிகமபால நேயர் விருப்பம் சுற்ற நடத்தியிருந்தாங்க. 2 விதமான பாட்டை கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பாடி அசத்தியிருந்தாங்க. அப்போது வருண் கார்த்திக் செம்மையாக பாடினார். நீ என்பது இதுவரை இதுவரை அப்படிங்கிற செம்மையான ஒரு பாட்டை முதல்ல பாடி அசத்தியிருந்தார். இந்த பாட்டை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. செட்டில் இருந்த எல்லாரும் வருண் கார்த்திக்கோட அந்த டேலண்டான ஒரு பார்த்து சூப்பரான வாய்ஸில் பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. மறுமுகமாக 2வது பாட்டாக அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படிங்கிற சாங்ஸை வருண் கார்த்திக் செம்ம ஆட்டிடியூடை வேறு லெவலில் பயங்கரமாக பாடியிருந்தார். செம்ம கூஸ்பம்பாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் குட்டீஸ் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 மாதிரி ஜால்ரா சாங்ஸை எப்படி பாடுறாங்களே அப்படின்னு வியந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கோல்டன் பர்ஃபார்மன்ஸையும் வருண் கார்த்திக்கு கொடுத்தாங்க. 4வது ஃபைனலிஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தார். செம்ம ஒரு ஃபைட்டும் கொடுத்தாரு வருண் கார்த்திக். ஆனால் தன்வி 4வது ஃபைனலிஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சீசனில் குட்டீஸ் எத்தனை எபிசோடாக நம்ம எல்லாரையும் சூப்பராக பாட வச்சு என்ஜாய் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனசில் வருண் கார்த்திக் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வருண் கார்த்திக் ஃபைனல் போகிறாரு போகலை அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ் ரசிகர்கள் என்னோட மனசில் எல்லாரோட மனசில் வருண் கார்த்திக் ஒரு சூப்பரான சிங்கர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசில் வருண் கார்த்திக் இருக்காரா அப்படின்னு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.